வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இப்ப சிந்திக்க இருக்கிற தலைப்பு மாற்றம் நம்மில். நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கிறது நடந்துகிட்டுதான் இருக்குது. நாம என்னவோ அப்படியே இருப்பது போல நமக்கு தெரியுது இல்லைங்களா? நம்ம எப்போதுமே பார்த்துக்கிட்டு இருக்கவங்க நம்ம கொஞ்ச நாள்ல அதாவது ஒரு 2-3 மாதத்துக்கு பிறகு நம்மளை பார்க்கும்போது அவங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, ஆள் என்ன மாறின மாதிரி இருக்கீங்க, இப்படி ஆயிட்டீங்க, இல்ல கொஞ்சம் மாறி இருக்கீங்க, பார்த்தா தெரியுது, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? இது எதை வச்சு நம்ம பார்க்கும்போது பேசக்கூடிய ஒரு வார்த்தை. அப்போ மாற்றம் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்வில நடந்து கொண்டுதான் இருக்குது. மாற்றம் இல்லாத வாழ்க்கை இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஒரு நாள்ல அதிகாலை, காலை, நண்பகல், பகல், அந்தி, மாலை, இரவு அப்படின்னு இருக்கு. ஒரு சில நேரங்கள்ல வானம் பளீர் அப்படின்னு இருக்கும். அப்படியே இந்த சுண்ணாம்பு மாதிரி வெண்மையா தெரியும். ஒரு சில நேரங்கள்ல மழை மேகமா இருக்கும். ஒரு சில நேரங்கள்ல கருக்களா இருக்கும். ஒரு சில நேரங்கள்ல இடியும் மின்னலுமா இருக்கும். ஒரு சில நேரங்கள்ல இருட்டா இருக்கும். ஒரு சில நேரங்கள்ல சூறாவளி காற்றா இருக்கும். இப்படி இது எல்லாமே ஒரு நாள் முழுக்க நடக்குதா அப்படின்னு கேட்டா இல்ல. ஒரு நாள்ல எப்ப வேணாலும் நடக்கக்கூடிய மாற்றம். அதே போல வருஷத்துக்கு 12 மாதங்கள். அந்த மாதங்கள்ல வெயில் காலத்துக்குரிய மாதம், மழைக்குரிய மாதம், குளிருக்குரிய மாதம், கொளுத்தும் வெயில் காலம், வசந்த காலம், கடும் குளிர்காலம், காற்று காலம், இது எல்லாம் குறிப்பிட்ட காலம் வரை அடிக்கடி போய்கிட்டே இருக்கக்கூடியது. இவ்வளவு காலம் இருக்கக்கூடியது என நமக்கு தெரியும். இப்படி மாதங்கள்லயும் மாற்றம் இருக்குது. காடு கரையா ஏரி, அதாவது காடு கரையா இருந்தது, ஏரி குளமா இருந்த இடம் எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா அடுக்கு மாடியிலா ஆயிருக்கு. ஒரு முறை நம்ம போனா அந்த புதுசா ஒரு இடத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துக்கு நம்ம ஒரு அடையாளம் வச்சுட்டு வருவோம் இல்லையா? ஒரு புதுசா போறோம், மீண்டும் அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த இடத்துல இது இருந்துச்சு, இது அப்புறம் அவங்க வீடு இருந்துச்சு, இல்ல அந்த ஒரு கோயில் இருந்துச்சு, ஒரு பெரிய அரசு, இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஏதாவது ஒரு அடையாளங்களை வச்சுட்டு நம்ம மனசுல அது பதியும் இல்லையா? ஆனா ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம அந்த இடத்துக்கு போகும்போது மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் இல்லைங்களா? அங்க ஏதாவது ஒன்ன நம்முடைய மனசுல அடையாளமா வச்சிருப்போம். ஆனா அது அந்த இடத்துல இருக்காது. அப்போ அந்த இடமே நமக்கு எப்படி இருக்கும்? புதுசா தெரியும். நம்ம இடம் மாறி வந்துட்டோமோ, இல்ல வழி மாறிடுச்சோ, இதுதானா அப்படிங்கிற பல சந்தேகங்களும் நம்மளுக்குள்ள வரும். இல்ல அங்க யாராவது இருந்தா அவங்க கிட்ட கேக்குவோம். இல்ல அங்க இருக்கிறவங்களும் அப்பதான் புதுசா வந்திருந்தாங்கன்னா அவங்களே என்னம்பாங்க, எனக்கு தெரியாது அப்படிம்பாங்க. அப்ப இன்னுமே நம்ம என்ன ஆகுவோம்? குழம்பி போயிருவோம் இல்லைங்களா? அப்ப என்ன ஆகும்? நமக்கு பல குழப்பம் ஒரு நொடியில போகும். இப்படி உலகத்துல எவ்வளவோ மாற்றம் ஆயிட்டேதான் இருக்குது. இப்பெல்லாம் இந்த டிஜிட்டல் உலகம் ஆயிடுச்சு இல்லைங்களா? வீட்டுல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம்? மாடிப்படிகள்ல ஏறி போயிட்டு இருந்தோம். இப்ப என்ன ஆயிடுச்சு? ரோட்ல எல்லாம் என்ன ஆயிடுச்சு? எஸ்கலேட்டர். மாடிப்படி எல்லாம் என்னவா இருக்குது? நம்ம ஏத்திட்டு போற படிகள் ஆயிடுச்சு. அதாவது நம்ம ஏறி நின்னா போதும், அது தானா படிகள் நகர்ந்துட்டு போகுது. அப்பெல்லாம் என்ன பண்ணுவோம்? படியில இருந்து நம்ம நகர்ந்துட்டு போகுவோம் இல்லைங்களா? இப்படி எல்லாமே அந்த காலங்களையும் நாட்களையும் பொருட்களையும் எல்லாத்தையுமே மாத்திக்கிட்டு இருக்கு இல்லைங்களா? அந்த மாற்றத்தோட அந்த மாற்றங்களோடு வாழக்கூடிய நாம என்னத்தை மாத்திக்க முடியும்? நம்மளோட அகமா, நமக்குள்ள இருக்கக்கூடிய அகமாற்றம் தான் நமக்கு தேவையா இருக்கு. அந்த அகமாற்றம் தான் நம்ம நமக்குள்ள இருக்கக்கூடிய மாற்றமா இருக்கு.
மாற்றம் எப்படி நம்மள இருக்குது அப்படின்னு பார்த்தா, பிறந்தோம் இறக்கும் வரை வந்து நம்ம வாழ்வோம் என்பதுதான் எல்லோருக்கும் இருக்கிறது. நாம வந்து நம்மை மாற்றிக்கொண்டு வாழ்வோம். ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடியது அவனது செல்வமோ அல்லது பொருளோ கிடையவே கிடையாது. எப்போதும் மனதாலும் உடலாலும் மகிழ்ந்து மகிழ்ச்சியோடு எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம்தான் ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடியது அப்படின்னு வள்ளலார் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. வசதிங்கிறது வேற, நிம்மதிங்கிறது வேற இல்லைங்களா? இப்போ தேவைக்கு ஏற்றாற்படியும் இருக்கும், அதற்கு மீறியும் இருக்கும். அதுதான் என்னது? வசதி. அதாவது இப்ப எனக்கு எவ்வளவு தேவையோ அந்த தேவையை மீறியும் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா அது வந்து வசதி, ஆடம்பரம், இருக்கப்பட்டது, இப்படி எல்லாமே நம்ம சொல்லலாம். இது வந்து வசதி. நிம்மதி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தா, எவ்வளவு இருந்தாலுமே போதும் அப்படிங்கிற நிறைமனமாக இருக்கிறது தான் வந்து என்னது? நிம்மதி. இப்போ வசதிங்கிறது ஏகபோகமா நிறைஞ்சு இருக்குது, நிம்மதிங்கிறது போதுங்கிற அளவோட இருப்பது அப்படிதான். எதிர்பார்ப்பு இல்லாம இருப்பது, இது போதும் அப்படி. இப்படிப்பட்ட நிறைமனதை வந்து நம்ம எங்க பெற முடியும் அப்படின்னு பார்த்தோம் சொன்னா, மனிதனுடைய வாழ்க்கை வந்து நாம் வாழும் வாழ்க்கையில தான் வந்து இருக்கு. மனிதனோட வாழ்க்கைக்குள்ளதான் அந்த நிறைமனம் அப்படிங்கிற வாழ்க்கை இருக்கு. அப்போ அதை வந்து நம்ம மாத்திக்கும் போதுதான் நமக்கு கிடைக்கும். இதை வந்து பெறுவதற்கான வழி எதுன்னு பார்த்தா, நம்முடைய வாழ்க்கைக்கு மாற்றம் தந்த மனவளக்கலை அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். எப்படி எப்படியோ வாழ்ந்துட்டு இருந்த நமக்கு, அதாவது மனிதர்களுக்கு இடையில வந்து இத்தனை மனிதர்களுக்கு இடையே ஒரு வேதாத்ரி மகரிஷி ஐயா அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, அதாவது மகரிஷி ஐயா மனசுல தோணுனது, அவரு அனுபவிச்சது எல்லாமே மனிதனின் வாழ்க்கை என்பது இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து கத்து கொடுத்திருக்காங்க. ஒண்ணு, அவரு கூடவே இருந்தவங்க அவர்கிட்ட இருந்து அனுபவிச்சாங்க, அவர் சொல்வத செய்யறத கேட்டு அனுபவிச்சாங்க. மத்தவங்க எல்லாமே என்னது? புத்தகத்தின் மூலமாக வடிவமைக்கப்பட்டு அந்த புத்தகத்தின் மூலமாக நம்மள வந்து கத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ மனிதர்களுக்கு இடையில் வேதாத்ரி மகரிஷி ஐயா அவங்க மனிதனின் வாழ்க்கை என்பது இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற மாற்றத்தை நம்மில் தந்த மகான் அப்படின்னே வந்து மகரிஷி ஐயா வந்து சொல்லலாம். மனவளக்கலைக்குள்ள வந்த பிறகுதான் எத்தனையோ குடும்பங்கள்ல இருக்கவங்களுக்கு, அதாவது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், கணவன் மனைவி குழந்தைகள், படிக்கும் வயதினர் பெரியவர் என துன்பத்தினால் வேதனைப்பட்டு கொண்டு வழி தெரியாமல் இருப்பவர்களுக்கு ஒரு வழியை அமைத்து கொடுத்த மறுவாழ்வு மையமாக மாற்றம் தந்தது நம்முடைய மனவள கலை. முதலில் உடலை சரி செய்யணும், அதற்கு உடற்பயிற்சி. பிறகு தனித்துவமோ மகத்துவமோ பெறுவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் மனப்பயிற்சியான அகத்தவம். தவத்தினால் மனம் பேசுவதை கவனிக்க முடியும். உதடு பொய் சொல்லும், ஆனால் உள்ளம் உண்மையை மட்டுமே சொல்லும். அப்படிப்பட்ட உண்மையை உணர்ந்து கொள்ளக்கூடிய தவத்தை கொடுத்து மற்றவரை குறை கூறாமல் தன்னிடம் உள்ள குற்றங்களை முதலில் களைத்து கொள்ளணும் என்பதை உணர்த்தி நமக்கு நாமே மாற்றம் கொடுப்பதுதான் நம்மில் மாற்றம். எந்த விஷயமாக இருந்தாலும் அது சரியானதாக நம்மிடம் இருந்தால் அதை செய்து கொண்டிருப்பது நம்முடைய உயிர் உள்ள வரையில் நம்முடைய திறமையை வளர்த்து கொண்டே இருக்கணும். கடைசி வரையில் நல்லதை மட்டுமே நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதுவே நம்முடைய மாற்றமா இருக்கும். தன்னுடைய குற்றங்களை எப்படி களைத்துக் கொள்வது? நான் இப்ப வரையிலும் எவ்வளவோ தப்பு செஞ்சுட்டேன், இனிமேல் வந்து நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு முறை உறுதிமொழியோ சத்தியமோ செஞ்சுட்டு
நம்ம தப்பு செய்யாம சரியா இருக்கோமா, அப்படி இந்த மனசு இருக்க சொல்லி விட்டுருமா. சொல்லுங்க பாக்கலாம். இப்ப எவ்வளவு பேர் சொல்றாங்க, நாளைக்கு இன்னைக்கு ஒரு தப்பு பண்ணிட்டோம், நாளை மினி நான் அது பண்ணவே மாட்டேன் சத்தியமா, நெ- நிஜமா நான் பண்ண மாட்டேன், கண்டிப்பா பண்ண. ஆனா மீண்டும் நம்ம என்ன பண்றோம், அதைத்தான் பண்றோம் இல்லைங்களா. மனசு காற்றை விட வேகமா போகக்கூடியது. அப்போ சொல்றது நாக்கு, செய்வது மனசு. நாக்கு பேசலைன்னா ஊமை, அப்படித்தானே சொல்லுவோம். அப்போ சொன்னது ஒண்ணு, செய்வது ஒண்ணா நம்ம சொன்ன வார்த்தை ஊமையாயிருது பாருங்க. அப்போ நம்ம சொல்லும் வார்த்தை, செய்வது என்பது அறிவோடு செயலாகணும். மூளை புத்தியை கொண்டு சொல்லும் வார்த்தையும் செய்யும் செயலும் சரியா இருக்கணும். அப்போ மனசுல தோன்றதை எல்லாம் செஞ்சா அது எப்படி இருக்கும், தாறுமாறா இருக்கும் இல்லைங்களா. மனதில் தோன்றிய உடனே அறிவான மூளைக்கு கொண்டு போய் இது சரி செய்யலாம் என்று தீர்மானத்தை கொடுப்பதுதான் நம்முடைய மாற்றம். இப்போ மனம் போன போக்கில் நாம போகாம இருப்பதற்கு நமக்கு தவத்தை கொடுத்து, அந்த தவத்துலதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றோம், நமக்குள்ளேயே நம்மளோட மாற்றத்தை கொண்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா. இப்ப நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் நம்ம மன்றத்துக்குள்ள வந்த உடனேயே எக்ஸசைஸ் கொடுத்து அந்த பயிற்சி பண்ண உடனேயே நமக்கு என்ன பண்றாங்க, அடிப்படை பயிற்சியான அதுல ஆக்னை தவம் கொடுக்குறாங்க. அந்த ஆக்னை தவத்திலேயே என்ன சொல்றோம், நம்ம கொஞ்சம் பண்ணி பண்ணி பழகணும்னு அந்த உணர்வு தெரியும் போது இப்ப என் மனசுக்கு படுது, அதாவது பொருள் கவர்ச்சி நீங்கிறதும், நம்ம மத்த பொருள் மேல ஆசைப்படாம இருக்கிறதும், விழிப்பு நிலையில இருக்கிறதும், இந்த மாதிரி எல்லாம் அந்த ஒரு சில மாற்றங்கள் நமக்குள்ளேயே வரும். அளவோட பேசுறது, இது எல்லாமே வருது அப்படின்னா என்னன்னு, அதுதான் இப்ப நார்மலா இருக்க மனிதர்களுக்கும் இந்த மனவளக்கலைக்குள்ள இருக்கக்கூடிய நமக்கும் என்ன மாற்றம் வந்திருக்கு அப்படின்னா இதுதான். அதாவது பொறுமை காத்தல், இந்த எல்லாமே புத்தகத்துல மகர்ஷியா என்ன மனிதருக்கும் கொடுத்திருக்காங்களோ அதை எல்லாமே நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம். அண்ணல் மகாத்மா காந்தியடிகள் சொல்லி இருப்பது கூட, நாம் உலகில் பார்க்க விரும்பும் மாற்றம் முதலில் நம்மிடம் நிகழ வேணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அகத்தாய்வு மூலமாக நம்ம என்ன பண்றோம், நம்ம மாற்றம் பெறணும்னு சொன்னா அகத்தாய்வு தான், அதாவது அகநோக்கு பயிற்சி. இதற்கு பிறகுதான் மத்தவங்களுக்கு நம்ம மாற்றத்தை கொடுக்க முடியும். நான் மாறிவிட்டேன் என்பது எப்படி தெரியும் அப்படின்னா, நானே சொல்லலாம். எதெல்லாம் ஒரு சிலதை சொல்லலாம். எனக்குள்ள இருக்க மாற்றத்தை உடம்பு சரியா இருக்கு, நல்லா நான் தவம் செய்யறேன், இதை எல்லாமே நான் செய்யறதுனால நல்லா ஒரு சுறுசுறுப்பா இருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்லலாம். அது தெரியும். ஆனா எனக்குள்ள என்ன மாற்றம் என்பதை என்கிட்ட பழகுறவங்க, என்னை சார்ந்தவர்கள், என் குடும்பத்தை சார்ந்தவங்க, அவங்க சொல்லணும். அதுதான் அகம் மாற்றம். எனக்கு உள்ளர என்ன மாறி இருக்கு, பரவாயில்லையே முதல்த்த மாதிரி இல்ல, இப்ப ரொம்ப அமைதியா இருக்குதே இந்த பொண்ணு, முதல்ல இப்படி இருக்காதே, அப்படி அந்த மாதிரி நம்ம அகன் நோக்கு, அந்த அகத்துக்குள்ள அந்த தவத்தினால உயிரை உணரும் போது நமக்குள்ள மாற்றங்கள் வரும். அது நமக்கு நாமே சொல்லிக்க முடியாது, மத்தவங்க சொல்லுவாங்க. அதுதான் உண்மையாலுமே நம்மில் நம்ம அடைஞ்சிருக்க மாற்றோம். இப்ப உடல் அளவிலும் மனதளவிலும் மாறி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு உடற்பயிற்சி செய்யறதுனால உடல் ஆரோக்கியமா இருக்கும். அது மட்டும் இல்லாம சுறுசுறுப்பா இருக்கும். காலையில ஒரு 45 நிமிஷம் உடற்பயிற்சி செஞ்சா போதும், 20 நிமிஷம் தவம் பண்ணா போதும், 5 நிமிஷம் காலையில காயக்கல்பம், அதே மாதிரி சாயந்தரம் ஒரு காயக்கல்பம் இடையிலையும் இருக்கு. இதை தினமும் நம்ம நேரம் ஒதுக்கி செஞ்சாலே போதும். இந்த நேரம் வீணாகுதேன்னு நினைக்காம செய்யணும். அடுத்து நம்ம செய்யக்கூடிய வேலைகள், மூளை செல்கள் அப்படியே உள்ள ஒரு புத்துணர்ச்சியா இருந்து படப்படன்னு நொடி நொடிக்கிற நேரத்துக்குள்ள நம்ம இதை பண்ணணும், அடுத்து அதை பண்ணணும், அடுத்து அதை பண்ணணும். அந்த டே ஃபுல்லா நமக்கு ரொம்ப அந்த குயிக்கா நம்மளால வேலை பண்ண முடியும். இந்த பயிற்சியில பண்றவங்க இதை நம்ம அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறோம். சரிங்களா. அவ்வளவு சுறுசுறுப்பா எத்தனை வேலைனாலுமே நம்மளால
செய்ய முடியும். அவ்வளவு ஆற்றல் வந்து நமக்கு வந்து இருக்கும் நம்ம கிட்ட. நாம இன்னைக்கு இப்படி இருப்பதற்கு நாம தான் பொறுப்பு. இனி எப்படி இருக்கணும் அப்படின்னு ஆஹ் நம்ம நினைக்கிறோமோ அப்படி நம்மை நாமே வந்து மாற்றிக்கொள்ள முடியும். அந்த ஆற்றல் யாருகிட்ட இருக்குன்னு கேட்டா அந்த ஆற்றலும் வந்து நம்ம கிட்டதான் இருக்கு அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு. அதாவது நாம இன்னைக்கு இப்படி இருப்பதற்கு நாம் தான் பொறுப்பு. இனி எப்படி இருக்கணும் என விரும்புகிறோமோ அப்படி நம்மை நாமே மாற்றிக்கொள்ளும் ஆற்றலும் நம்மிடம் இருக்கிறது. மாற்றம் என்பது மானுட தத்துவம், மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும் அப்படின்னு காரல் மார்க்ஸ் சொல்றாரு. காரல் மார்க்ஸ் என்ன சொல்றாரு? மாற்றம் என்பது மானுட தத்துவம், அதாவது மனிதனுக்குரிய உண்மை. மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை எல்லாமே மாறிடும் அப்படிங்கிறார். மாற்றங்கள் கூட நம்முடைய வெற்றிக்கான பாதையாகும். மாற்றம் நம்மிடம் இருந்தும் நம் சிந்தனையில் இருந்தும் நம் எண்ணங்களில் இருந்தும் நம்முடைய முயற்சியில் இருந்தும் நம் செயல்களில் இருந்தும் நம் தேவையை பொறுத்தே அமையும். இந்த மாற்றம் எல்லாமே மாற்றம் தேவைப்படும் போது மாறிக்கொள்வது மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளவும் வேணும். இதுதான் மனிதர்களின் தலையாய பண்பா கூட இருக்கு. அகமாற்றம் தேவை. அகத்தை மாற்றுவதற்கு குருவை தேடி போனால் மட்டுமே நம்ம வந்து பெற முடியும். வரக்கூடிய எல்லாத்தையுமே எதிர்கொள்ள மனம் வந்து தேவை இல்லைங்களா? மனசு இருந்தா தானே நம்ம எல்லாத்தையுமே ஏத்துக்கிறதா வேண்டாமான்னு அந்த மனம் தானே அதை ஒத்திகை பார்க்குது உள்ளுக்குள்ள. அப்போ மனமேதான் எதிர்கொள்கிறது, மனம்தான் ஏற்கிறது, மனம்தான் எதிரொலிக்கிறது மனதின் அசைவுக்கு. அதாவது மனம் அசைவதற்கேற்ற மனம் போன போக்கில் அந்த மனதின் அசைவுக்கு ஏற்ப புலன்கள் வந்து செயல்படுகின்றன. இப்ப கண்ணு பாக்குது, மூக்கு வந்து அந்த நுகருது இல்லையா? மனம் மனம் வந்து மூக்குக்கு போகுது, உடனே கண்ணு பாக்குது, உடனே நாக்கு என்ன சொல்லுது? சுவைக்கணும்னு சொல்லுது. இதுதானே அதாவது மனம் அசைவதற்கேற்ப. மனசு போயிருச்சு, அப்படியே காத்துல போகும்போது என்ன ஆகுது? காத்துல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது? அந்த மூக்குக்கு மனம் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கண்ணு வந்து அலைப்பாயும் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கறது கண்ணு பார்க்கும். கண்ணுல அந்த பார்வை பட்டோன்னு என்ன ஆகும்? நாக்கு சொல்லு சுவைச்சு பார்க்கணும் அப்படின்னு இல்லைங்களா? அப்போ அசைவுக்கு ஏற்ப புலன்கள் செயல்படுகின்றன. இதைத்தான் மகாகவி பாரதியார் அசைவரு மனம் கேட்டேன் அப்படின்னு பாடியிருக்காங்க. அதாவது அசைவாறு இந்த இந்த அசைவெல்லாம் வந்து நிறுத்தணும் அப்படிங்கிற பாடல் வந்து மனச வந்து நான் கேட்கிறேன் அப்படின்னு பாடல் மூலியமா சொல்லியிருக்காரு. அப்போ அசைக்கப்பட முடியாத மனம்தான் இன்று மனிதனுக்கு தேவைப்படுது. இதற்கு மனம் என்றால் என்ன? மனதின் தன்மை என்ன? அதன் இயல்பு என்ன? மனதை நாம் எப்படி கையாள்வது என ஆராய்ந்து தெரிஞ்சுக்கணும். அப்படி ஆராய்ந்து தெரிந்த பின்புதான் மனதின் ஆட்டத்திற்கு நாம ஆடாம நம் இயக்கத்திற்கு மனம் இசைந்து வரக்கூடிய நிலையை வந்து நம்முள் ஏற்படுத்தி கொள்ள முடியும். இதைத்தான் நமது அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி ஐயா நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? மிக அழகாக சொல்லியிருப்பாங்க. அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கும். அப்போ அறிய நினைக்கும் போதுதான் தெளிந்த நிலை வரும். மனம் என்பது நம்ம கிடையாது. மனம் என்பது ஒரு கருவி. மனம் என்பது எண்ணங்களின் தொகுப்பு. எண்ணம் தான் சொல்லாகுது, பிறகு செயலாகுது. அப்போ அந்த எண்ணத்தை சரியாக அமைச்சுக்கிட்ட வார்த்தையோ செயலோ சரியாகி விடும். ஆனால் நமக்கு வரும் எண்ணங்கள் எல்லாம் சரியாக வெளிப்படுபவை கிடையாது. ஏன்னா நாம வந்து பிறந்ததுல இருந்து நம்ம பெற்றோரு, குடும்பம், உறவினர்கள், படிச்ச பள்ளிக்கூடம், வாழக்கூடிய சமுதாயம், இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு மத்தவங்களோட கிட்ட இருந்துதான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து கத்துக்கிறோம்னா அதுதான் நம்ம கிட்ட பழக்கத்துல இருக்குது இல்லைங்களா? அப்போ மற்றவங்களில் இருந்து பெற்ற கருத்துக்கள் தான் ஆராயப்படாத எண்ணங்களாக நமக்குள்ள அதாவது புதைதுன்னா உள்ளுக்குள்ள போகுது. இப்போ ஒருத்தர் பேசுறாங்கன்னா அதை பார்த்துதான் நம்ம முதல்ல பேசுறோம்.
பிறந்த குழந்தை எங்க கத்துக்குது? அம்மா அப்பா கிட்ட, அந்த வீட்டுக்குள்ள கத்துக்குது. அப்புறம் என்ன பண்ணுது? அந்த தெருவுல தான் அது பழகுது. தெருவுல இருக்கக்கூடிய பிள்ளைகளோடவும் இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்துக்காரவங்க கிட்டயும் பழகுது. அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போகுது. பள்ளிக்கூடத்துல யாருப்பா? அந்த சரௌண்டிங், அதுக்குள்ள இருக்கிறீங்க. அப்போ அதேதான், அதுதான் வந்து மனசுக்குள்ள வந்து ஆராயப்படாத எண்ணங்களாக நமக்குள்ள வந்து நம்ம மனசுக்குள்ள புதைஞ்சிட்டு போகுது. இப்போ இந்த எண்ணங்களை எல்லாம் சரியா தவறா என கூட நம்ம வந்து பார்க்கிறது கிடையாது. அதை அப்படியே வெளிப்படுத்தி வாழ்ந்துட்டு இருக்கோம். இதைத்தான் நமது அருள் தந்தை அவர்கள் என்னன்னு சொல்லியிருக்காங்க? சொல்லால் மட்டும் நம்பாதே. அதாவது நான் சொன்னேங்கிறதுக்காக நீங்க எதையும் செய்ய வேண்டாம். சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். நான் சொல்றேன், நீங்க சிந்திச்சு பாருங்க. இது சரியா, இது தவறா அப்படிங்கறத நீங்க சிந்திச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க, செய்யுங்க அப்படின்ட்டு. அப்போ சொன்னதை வந்து செஞ்சுட்டே போனா அது வந்து என்ன ஆயிரும்? ஆராயப்படாத கருத்தாகிருது இல்லைங்களா? சுயமாய் சிந்தித்தால் மட்டும்தான் தெளிவு கிடைக்கும். இப்போ இந்த தெளிவு தான் நம்ம என்ன பண்ணும்? மாற்றும் இல்லைங்களா? அந்த ஆராய்ச்சி அதுக்கப்புறம் தான் என்ன பண்றோம்? தெளிவாகுது இல்லைங்களா? அந்த தெளிவு வந்துட்டா அங்க என்ன ஆயிடுது? பினிஷ், முடிவாயிருது இல்லைங்களா? அதத்தான் மகரிஷி ஐயா சொல்றாங்க என்னன்னு சொல்லிட்டு, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் அப்படின்னு. அப்போ இந்த தெளிவுதான் நம்மை வந்து மாற்றும். நமது எண்ணங்களை மாற்றும், சொற்களை, வார்த்தைகளை மாற்றும், செயல்களை மாற்றும். அப்போ தெளிவுதான் விழிப்பு நிலையாக இருக்கும். இப்போ ரெட் லைட் சிக்னல்ல நம்ம வண்டி ஓட்டிட்டு போறோம்னு வச்சுக்கோங்க. அந்த ரெட் லைட் போடுறாங்க. போட்ட உடனேயே நில், கவனி, செல் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா? அதாவது ஸ்டாப், வெயிட், கோ அப்படின்ட்டு. அப்ப அந்த ஸ்டாப் அப்படிங்கும் போது என்னவா இருக்கும்? ரெட் சிக்னல்ல இருக்கும் இல்லைங்களா? அப்போ வெயிட் அப்படிங்கும் போது என்னவா இருக்கும்? எல்லோ சிக்னல்ல இருக்கும். கோ அப்படிங்கும் போது என்னவா இருக்கும்? கிரீன் சிக்னல்ல இருக்கும். அப்போ முதல் வந்து எண்ணம் சரியா சரியா என்ன பேசும்போது நிதானமாக கவனித்து, அந்த நிதானம் அப்படிங்கிற இடத்துலயே வந்து என்னன்னா நின்னு கவனிப்பது. அப்ப அந்த நிதானம் கவனித்தல் அப்படிங்கிற இடம் என்னவா இருக்குதுன்னா நமக்கு விழிப்பு நிலை. அந்த அதாவது அந்த வெயிட் அப்படிங்கிற அந்த எல்லோ லைட் வந்து என்னன்னா விழிப்பு நிலையில இருக்கணும் அப்படிங்கறதுதான். இப்படி நம்ம இதைய அந்த நில், கவனி, செல் அப்படிங்கிற மாதிரி பேசுவதற்கு முன்னாடி எண்ணம் வருதுன்னா அந்த எண்ணத்தை நம்ம பார்க்கணும். அந்த எண்ணத்துல இருந்து நம்ம இந்த இந்த வார்த்தைகளே நம்ம சொல்லலாமா அப்படிங்கறது அந்த விழிப்பு நிலையோட நம்ம சொல்லும்போது சொல்லக்கூடிய சொல்லும் செய்யக்கூடிய செயலும் ஒரே மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்படி நம்ம வந்து செயல்படணும். மாற்றம் நம்மில் இருக்க வேண்டும். மற்றவர்களிடம் வந்து எதிர்பார்ப்பதை விட தனி மனிதனாகிய ஒவ்வொருவரிடமும் இருக்கணும். முதலில் ஒழுக்கம் மற்றும் நம்முடைய பழக்க வழக்கத்தில் ஏற்படுத்தணும். மற்றவர்களை குறை கூறாமல் நம்முடைய எண்ணம், சொல், செயல் இதை சரி செய்யணும். இதுதான் தனி மனிதனுடைய சுய ஒழுக்கம். நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றத்திற்கு சின்ன சின்ன செயல்கள் தான் ஆரம்ப புள்ளியா இருக்கும். உலகம் வந்து ஒரே நாள்ல வந்து மாறுவது கிடையாது, மாறாது. ஆனா ஒரு நாள் முழுமையான மாற்றம் வரும். அதுதான் வந்து உலக அமைதி. அப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளேயே ஏற்படக்கூடிய மாற்றம் தான் என்னாகும்? இறுதியில உலக அமைதிங்கிற அந்த மாற்றத்துக்கு கொண்டு வரும். மாற்றம் என்பது புதிய நிலைக்கு மாறுவது. ஆரம்ப நிலைக்கு இறுதி நிலைக்கும் இடையே உள்ள வேறுபாடுதான் மாற்றம். அப்போ ஆரம்ப நிலையில நம்ம எண்ணத்துல இருக்கோம், பழக்கத்திலேயே இருந்துட்டு இருக்கிறோம். அந்த இடையில என்னது? அந்த வேறுபாடு அப்படிங்கிற அந்த இடம்தான் நமக்குள்ளேயே நம்ம என்ன பண்றோம்? மாற்றத்தை கொண்டு வரோம். சரிங்களா? மாற்றம் சோம்பலை நீக்கும் அப்படின்னு திருவள்ளுவரோட குறள் சொல்லுது. அதாவது குடியாண்மை உள்வந்த குற்றம் ஒருவன் மடியாண்மை மாற்ற கெடும் அப்படின்னு. அடிமை கொண்ட சோம்பலை ஒழித்துவிட்டு
முயற்சிகள் செய்ய தொடங்கிவிட்டால் குடும்பத்தில் குற்றங்கள் நீங்கிவிடும். எப்படிப்பட்ட முயற்சி? தினமும் காலையில எழுந்ததுமே காலை கடனை முடித்துவிட்டு தவறாமல் உடற்பயிற்சி செய்யணும். இதன் மூலம் நமது உடலையும் மனதையும் புத்துணர்வுடன் வைக்க முடியும். உடலுக்கும் மனதுக்கும் இனிமை காக்க முடியும். உடல் நல்லா இருந்தாதான் மனசு நல்லா இருக்கும், மனசு நல்லா இருந்தாதான் உடலும் நல்லா இருக்கும். அப்ப இந்த ரெண்டுக்குமே இனிமை காக்க நம்மனால முடியும். எப்போதுமே மகிழ்ச்சி என்பது நம்முடைய கையில தான் இருக்கு. சோம்பலை எதிர்த்து போராடினால் மகிழ்ச்சி கிடைக்கும். வெற்றி நம் வாழ்வில் தானாக கிடைக்காது. அதை தேடி நம்ம ஓடணும். நாம சோம்பலாக காலத்தை கழிக்கும் போது யாரோ ஒருவர் வாழ்வில் வெற்றி பெறுவதை நம்ம கண்கள் கொண்டு நம்மால பார்க்க முடியும். எனவே ஒருவரின் மாற்றத்திற்கு தடையாக இருப்பது இந்த சோம்பேறித்தனம் தான். சோம்பலை ஒரு வியாதின்னு கூட நம்ம சொல்லலாம். இது ஒருவரின் வளர்ச்சியை மட்டுமல்ல, ஆரோக்கியத்தையும் முழுமையாக கெடுத்துவிடும். ஒரு விஷயத்தை உடனே முடிக்க நினைக்காமல் பிறகு பார்த்துக்கலாம், இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம், இப்ப என்னால் முடியாது என்றால் இது நம்மை காலத்தை வீணாக்குவதாகும். இப்ப நம்மளோட வளர்ச்சி, நம்மளோட ஆரோக்கியம் எல்லாமே என்ன இருக்குதுன்னா நம்ம சுறுசுறுப்பா இருக்கிறதுலதான் இருக்குது. இன்னைக்கு ஒரு நாள் விட்டுறலாம், நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னா என்னாகும்? போன காலத்தை நம்ம திரும்ப பெற முடியாது. அப்ப அந்த காலம் என்னாகுது? நம்ம காலத்தை வீணாக்குறதுக்கு சமம். நாம செய்ய வேண்டிய முக்கிய பணிகளை உடனே செய்யணும். இல்லைன்னா இதனால் பிரச்சனைகள் தான் அதிகரிக்கும். நம்முடைய சாதனைகளுக்கான மாற்றத்திற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. சோம்பல் செய்ய விடாமல் தடுக்கிறது, நம்முடைய ஊக்கத்தை குறைக்கிறது, அலட்சியம் செய்ய வைக்குது. ஆனால் சமூக அக்கறை உள்ள எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படித்தான் நமது அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள் அனைத்தையும் புத்தக வடிவில் தந்து நமக்குள் மாற்றத்தை உண்டாக்கியுள்ளார். அவர் ஒருத்தர் மகரிஷி ஐயா அவருதான் என்னன்னா இந்த சமூகத்து மேல அக்கறை கொண்டு, இந்த சமுதாயங்கிறது என்ன? எல்லா மக்களும் இணைந்துள்ளதுதான் இந்த சமுதாயம். அப்போ இந்த சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களும் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாரு? அறிவுள்ள மக்களாக இருக்க வேண்டும், அலட்சியம் காட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறது மகரிஷி ஐயா நினைச்சனாலதான் இப்ப நமக்கெல்லாம் இவ்வளவு ஒரு மாற்றம் நம்ம கிட்ட வந்துகிட்டு இருக்குது. உணவு உண்பதால் உயிர் வாழ்கிறோம், பயிற்சிகள் செய்வதால் நோயின்றி வாழ்கிறோம். இதைத்தான் மகரிஷி ஐயா நமக்கு கொடுத்திருக்காங்க இல்லைங்களா? பயிற்சியை செஞ்சா நம்ம எப்படி இருக்கலாம்? நோய் இல்லாம நம்மளால வாழ முடியும் அப்படிங்கிறது. ஒரு பெண் மனவளக்கலைக்குள்ள வந்தாங்கன்னு சொன்னா அந்த குடும்பத்தில் பெரிய ஒரு மாற்றம் இருக்கு. இப்ப அந்த ஒரு பெண் அந்த குடும்பத்துல ஆரோக்கியமா இருந்தாதான் அந்த குடும்பமே ஆரோக்கியமா இருக்கும். அதுக்கு பெண்களுக்கு மான் பயிற்சி, அந்த மான் பயிற்சி பெற்ற பெண்கள் அனைவருக்கும் கிடைத்துள்ள ஒரு பெரிய மாற்றம்னே சொல்லலாம். அதாவது மருத்துவ செலவு இல்லாம, மருந்து மாத்திரை இல்லாம, மனச்சோர்வு இல்லாம, மனக்குழப்பம் இல்லாம இருப்பதற்கு ஒரு பெரிய தீர்வு இந்த மான் பயிற்சி நமக்கு கிடைச்சிருக்கு. பெண்கள் அனைவருக்குமே அவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் இது. பெரிய மாற்றங்கள் சிறிய செயல்களில் இருந்துதான் வரும். மனதளவில் மாற்றத்தை ஏற்படுத்தினால் வாழ்க்கையில் வளர்ச்சி கிடைக்கும். இதற்கு நேர்மையான மாற்றத்தை நமக்குள் உருவாக்க தினமும் சிறிய பழக்க வழக்கங்களை பின்பற்றி திட்டமிட்டு செயல்படணும். அதிகாலை தவம் செய்வது, உடற்பயிற்சி செய்வது, இதை பழக்கத்தில் கொண்டு விட்டால் இந்த சின்ன சின்ன செயல்கள் நம்முடைய சிந்தனையை மற்றும் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். மாற்றம் நம்மிடம் இதுதான், அதாவது மாற்றம் நம்மிடம் இருந்துதான் தொடங்கணும் என்பதை அறியாமல் மற்றவர் மாற வேண்டும் என நினைப்பது மிக தவறு. ஃபர்ஸ்ட் நான் முதல்ல மாறணும். அதுக்கு என்னன்னா என்னுடைய வேலைகளை நான் சரியாக செய்யும் போது எனக்குள் மாற்றம் வரும். அந்த மாற்றத்தை பார்த்து
வீட்டில் இருக்கிறவங்க மாறுவாங்க. நான் எதையுமே செய்யாம இருக்கிறவங்கள நீ இத பண்ணு, அத பண்ணு, அப்படி பண்ணுன்னு சொன்னா, அங்க மாற்றம் வரவே வராது. அப்படி நினைக்கக்கூடிய மாற்றம் தவறானது. தன்னைப் போலவே மற்றவரையும் நினைக்கணும். நான் சிந்திக்காத வரையில் நம்முடைய மனம் அது போகிற போக்கில் போய்க் கொண்டே இருக்கும். இல்லைங்களா? அப்போ நமக்குள்ள நம்ம மாற்றத்த முதல்ல கொண்டு வரணும். நம்ம சிந்திக்கணும். இப்போ திடீர்னு இது ஏன் இப்படி நடக்குது? அது ஏன் அப்படி நடக்குது? அப்படின்ட்டு நம்மளோட மனம் இரையும். அந்த தூங்கும்போதும் எதையாவது நினைச்சு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும். தன்னை அறிந்து அந்த அறிவால் தெளிந்து வாழும் வாழ்க்கைக்கு நம்ம மாறணும். ஆனால் ஆதி காலத்திலிருந்தே மனிதனுக்கு போராட்டங்கள் தொடங்கி இருக்குது. அதையெல்லாம் வென்றுதான் மனிதன் வாழ்ந்தான். அந்த முறையை தெரிஞ் தெரிஞ்சுகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவர்கள் வாழ்க்கை தர்ம வாழ்க்கையாவும் கூட இருந்திருக்குது. எப்பொழுது ஆசை என்ற உணர்வு வந்ததோ, அப்போதிலிருந்து துணை குணங்கள் எல்லாம் உண்டாகிடுச்சு. அதாவது துணை குணங்கள் என்னன்னா, நாளடைவுல அற வாழ்க்கையில இருந்து உண்மை நிலையை மறந்து அறியாமையில் வாழ பழகிட்டாங்க. அதாவது துணை குணங்கள் என்னன்னா, பேராசை, சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். இந்த துணை குணங்கள் எல்லாம் மனிதனுக்கு என்ன ஆயிடுச்சு? ஆசைன்னு ஒண்ணு வந்துச்சு. அதன் மூலியமா இதெல்லாம் வந்தங்காட்டிக்கு அவங்களுக்கு அந்த அறநெறி வாழ்க்கை கூட மறந்துட்டாங்க. அறநெறி வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை அப்படிங்கிற நிலைய கூட மறந்து அறியாமையில் வாழ பழகிட்டாங்க. மனம் எனும் கருவி ஆசையின் நிலைகள் ஆனது. அலைப்பாய தொடங்கியது. மனசு என்ன பண்ணிருச்சு? ஆசையோட நிலையில அந்த மனங்கிற கருவி ஆனனால அலைப்பாய தொடங்கியது. மேலும் மேலும் துயரம் என்ற துன்பத்தை கொடுத்தது. மகரிஷி ஐயா அவங்க சொல்லி இருப்பது, இன்பமே அளவு முறை மீறும் போது அது துன்பமாகும். அந்த துன்பத்தில் இருந்து விடுபடத்தான் இயல்பாகிய அமைதியையும் நிம்மதியையும் தேடுகிறது அப்படின்னு. அப்போ இன்ப இன்பத்தோட அளவு முறை மாறும்போது துன்பமாகுது. அந்த துன்பத்திலிருந்து விடுபட என்ன ஆகுது? மனசு அமைதியையும் நிம்மதியையும் தேடி ஓடிட்டு இருக்குது. அப்போ அமைதி நிலை ஏன் தேவை அப்படின்னு பார்த்தா, பல பிறவிகளை எடுத்தும் உணர்ச்சி நிலையிலே வாழ்ந்து பழகிவிட்டோம். இப்படியே இருக்கிற வரையில் மனிதன் மனிதத்தன்மையோ தெய்வத்தன்மையையோ அடைய முடியாது. அதற்கு அமைதி நிலைக்கு வர வேண்டும். சிந்தனை உயரணும். நுண்மை பெறணும். அதாவது நுண்மையான அறிவை பெறணும். உண்மை உணர்வு வேண்டும். அப்பொழுதுதான் மனிதன் மனிதனாக வாழ இயலும். மகிழ்ச்சி, இன்பம் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய நிலையும் வரும். இதற்கு நம்மை நாம் புரிந்து கொண்டு சரியாக கையாண்டு நமக்கு வருபவற்றை ஏற்றுக்கொண்டு வாழ்வில் தனக்கு ஏற்படும் பிரச்சனைகளை அமைதியாக மேற்கொண்டு உரிய தீர்வுகளை சரியான முறையில் எடுக்கணும். அப்படி எடுத்த முடிவு பிழையாகி போனாலும் அதையும் ஆவேசம் கொள்ளாமல் அமைதியாக ஏற்கணும். அப்போதுதான் ஆத்ம சக்தி ஓங்கும். ஞானம் பெற முடியும். இதற்கு ஒரு குருவின் துணையோடு தினமும் 2 வேளை நமக்காக சிறிது நேரம் ஒதுக்கி அமைதியாக தியானம் செய்கிற போது நமது மன அலைகள் அமைதி அலைகளாக நம்மிடம் இருந்து நமது நெருங்கியவர்களுக்கு சென்று அமைதியையும் ஏற்படுத்தும். இதனால் அன்பும் அரவணைப்பும் பண்பும் எளிமையும் பணிவும் உயர்ந்த ஒழுக்கம் இன்சொல் பிறருக்கு நன்மை செய்தல் நேர்மையான முறையில நடக்கிறது பொறுமையை கையாள்வது மலர்ந்த முகத்தோடு நம்ம பேசுறது பிறருக்கு உதவணும் அப்படிங்கிற எண்ணத்தை வளர்த்துக்கிறது அடக்கத்தன்மை தீமை யாருக்குமே செய்யக்கூடாதுங்கிற எண்ணம் இவை அனைத்தும் அடைய முடியும். இதுவே நம்மில் மாற்றம். நம்மில் மாற்றம் என்பது
நம்முடைய குண நலன்களை நற்குணங்களாக மாற்றி அமைத்துக் கொள்வதே நம்மில் மாற்றம் என்பதை கூறிக்கொண்டு இவ்வளவு நேரம் செவிமடித்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்க வளமுடன் என்கின்ற வாழ்த்துக்களும். எனக்கு நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய என்சிஆர் ஸ்கை ட்ரஸ்டுக்கும் ஐடி இயக்குநரகத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்ங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. மிக அருமையான சிந்தனை உரையம்மா. வாழ்க வளமுடன். மிக அருமையான சிந்தனை உரை அளித்த சுதா அம்மா அவர்களை நாம் அனைவரும் சேர்ந்து வாழ்த்துவோம். எல்லாம் வல்ல இறையருள் கருணையால் சுதா அம்மா உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். அம்மாவின் சேவை வாழ்க வளமுடன். அம்மாவின் குடும்பம் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அனைவருக்கும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க சிறப்பு. தற்பொழுது கேள்வி பதில் நிகழ்ச்சி. இந்த சிந்தனை உரையை தொடர்ந்து ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அன்பர்கள் தங்கள் கை பட்டனை உயர்த்தி கேள்விகளை கேட்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க உங்க கேள்விகளை கேட்கலாம். வாழ்க வளமுடன். உங்களுக்கு அன்மியூட் கொடுத்திருக்கோம். ராஜாராமன், சென்னை பழந்தாங்கல் பேசுறேம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. உங்க கேள்விகளை கேட்கலாம் ஐயா. நல்ல ஒரு அருமையான கருத்துரை சொன்னீங்க. மாற்றம் நம்மகிட்ட வேணும்னு சொல்லிட்டு எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்போ இந்த மாற்றம் வேணுங்கிறத நம்ம காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து சங்கல்பமா போடணுமா, இல்ல பழக்கத்துல கொண்டு வரணுமா? கேள்வி புரியுதா உங்களுக்கு? சுதாமா வாழ்க வளமுடன். புரியுதுங்க ஐயா. அம்மாவுடைய இல்லைங்கய்யா, ஃபர்ஸ்ட் நம்ம பழக்கத்துக்கு கொண்டு வரணும் அதைய. சரிங்களா? நம்ம பழக்கத்துக்கு ஃபர்ஸ்ட் கொண்டு வரணுங்கும் போது நம்ம காலையில எந்திரிக்கணும். அந்த சுறுசுறுப்பு முதல்ல நமக்கு முக்கியம். நாளை தள்ளி போடக்கூடாது, தள்ளி போடக்கூடாது. அதுதான் நமக்குள்ள நம்ம மாற்றம். நீங்க உலகத்துல பாக்குறீங்களே எத்தனையோ புதிய புதிய பொருட்கள், அது எல்லாமே ஒரு மாற்றத்துல கண்டுபிடிக்கப்பட்டது தானே. அப்ப மனிதனாகிய நம்ம கண்டுபிடிச்சது தானே. அப்ப நம்மளோட உள்ளுக்குள்ள இருக்க மனசை ஏன் நம்மளால மாத்த முடிய மாட்டேங்குது? மாற்றங்கிறது என்னன்னா நல்ல வழியில கொண்டு போகிறது. புதுசா ஒண்ணு இல்ல, நல்ல வழியில நமக்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்கள் என்ன நல்லத சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம பின்பற்றி வாழணும் அப்படிங்கறதுதான். சரிங்களா? நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். இன்னும் யாரேனும் கேள்விகள் கேட்க விரும்பினால் தங்கள் கைபட்டனை உயர்த்தலாம். வாழ்க வளமுடன். யாருக்கேனும் கேள்விகள் கேட்க விருப்பம் இருந்தால் தங்கள் கைபட்டனை உயர்த்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பார்த்திபன் ஐயா வாழ்க வளமுடன். பார்த்திபன் ஐயா உங்களுக்கு அன்மியூட் கொடுத்திருக்கோம். நீங்க அம்மா கிட்ட கேள்வி கேட்கலாம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஒரு ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. நம்ம மாற்றம் சொல்றோம் இல்லைங்களாமா, நாளைக்கு காலையில எழுந்து நாம எக்ஸசைஸ் தவன் பண்ணலாம்னு நினைக்கிறோம். ஆனா அந்த உடல் சோர்வு மனசோர்வால பண்ண முடியறது இல்லம்மா. அதுக்கு சரியான ஒரு சங்கல்பம் எப்படிமா போட்டு இது பண்றது? அதுதாங்க ஐயா, அந்த சோம்பலை நீக்கும். நீங்க நைட்டு படுக்க போகும்போது, படுக்கைக்கு போறீங்கல்ல, அவங்களோட ஆள் மனசுல ஒரு தடவை இல்ல சொல்லிக்கிட்டே இருங்க. நான் காலையில கண்டிப்பா எழுந்திருக்கணும், நான் பயிற்சி பண்ணணும், என்னால முடியும் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ் அந்த எண்ணங்களை கொண்டு வாங்க. கண்டிப்பா உங்க மனசு உங்களை எழுப்பும். ஒரு தடவை, அதாவது நம்ம அலாரம் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த அலாரம் எழுந்திருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல நம்ம அலாரம் வைக்கிறோம். அது அலாரம் அடிக்கும் போதே நம்ம எந்திரிச்சிடணும் ஃபர்ஸ்ட் டே.
2வது நாள் சரிங்க. அதே சேம் டைம்க்கு நீங்க வச்சுட்டு படுத்து பாருங்க. அலாரம் அடிக்கிறதுக்கு 2 செகண்டுக்கு முன்னாடி உங்களுக்கு விழிப்பு வந்துரும். அந்த விழிப்புல நீங்க எந்திரிச்சிரணும். அதுதான் அவேர்னஸ். சரிங்களா? சரிங்கம்மா, இல்ல சரிங்கம்மா. பரவால்ல. அது அது அடிக்கட்டும். நான் அப்ப எந்திரிச்சுக்கிறேன்னா, அங்க நம்ம சோம்பேறித்தனம் வந்துருச்சுன்னு அர்த்தம். சரிங்களாங்க ஐயா? எப்ப அதுதான் நம்ம சொல்லுங்க, ஆ சொல்லுங்க, சொல்லுங்க. எப்ப நமக்கு டக்குன்னு அது வருதோ, நம்ம உடனே எந்திரிச்சணும்னு நம்ம செயல்படுத்தணும். இதுதான் நம்மளோட சங்கல்பங்க ஐயா. வாழ்க அதான் வளமுடன். நாளைக்கு செஞ்சுக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படியே தள்ளிட்டு போறீங்க. அதுதான். அது அது வந்து என்னன்னா, நம்ம இயலாமை அப்படின்னு சொல்லலாம். சோம்பேறித்தனம், அறியாமை. என்ன பண்ண போறோம்? அதான். நாள் போகட்டும் அப்படின்னு காலத்தை கடக்கிறது வீணாக்க கூடாதுன்னு தானே சொல்றாங்க. அது ஆமா. யாரு சொல்றாங்கன்னா, இந்த சமூகத்துல அக்கறை இருக்கிற ஒருவர்கள் சொல்றாங்க இல்லைங்களாங்க ஐயா? ஆமாங்க, ஆமாங்கம்மா. வாழ்க கரெக்ட். வளமுடன். கண்டிப்பா நீங்க வாழ்க. என்ன போடுங்க முடியும். கண்டிப்பா முடியும். சரிங்க. வாழ்க நன்றி. வளமுடன். வாழ்க வேறு வளமுடன். யாருக்காவது கேள்வி இருக்கா? கேட்கலாம் நீங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. இன்னும் யாரும் கைபட்டை உயர்த்தவில்லை. இல்ல ஒருத்தர் இருக்காங்க. இருக்காங்கம்மா, சாந்தி சுந்தரம். ஒரு ம். நிமிஷம், அவங்க கன்ஃபியூட் கொடுத்துடலாம். கேட்கலாமா? சாந்தி சுந்தரம் அம்மா, உங்களுக்கு கன்ஃபியூட் கொடுத்துருக்கோம். நீங்க அம்மா கிட்ட கேள்விகள் கேட்கலாம். வாய்ப்புக்கு நன்றி கோவர்த்தினி அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா சுதா கலிங்கன் அம்மா, சூப்பரான ஒரு சிந்தனை கொடுத்தீங்க. அதுல நன்றி. ஹைலைட் என்ன தெரியுமாங்கம்மா? மாற்றம் சொல்லுங்கம்மா. ஒன்றே மாறாததுதான். ஆனா மகான் சொல்வது போல தாங்கள் அவருடைய கருத்துக்களை ஈஸியா சொன்னீங்க. அதாவது நம்மில் மாற்றம். கண்டிங்களா? நல்லா இருந்ததுப்பா. உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருந்தது. நம்மில் தான் மாற்றம் கொண்டு வரணும். ஆனா நம்மளுடைய மனது என்ன செய்யுது, நம்மளையே நினைக்காம நம்ம மன உளைச்சலுக்கு வந்துட்டோம். அவங்க ஏன் இன்னும் வரல? நம்ம நல்லா ஆயிட்டோம். அவங்க ஏன் இப்படி இருக்காங்க? அப்படின்னு நம்ம அவங்களையே தான் யோசிக்கிறோம் ஒழிய, நம்மளுடைய மாற்றம் நமக்கு வந்துருச்சு. அப்ப நமக்கு எப்ப வந்துச்சு? எந்த சூழ்நிலையில வந்துச்சு? அவங்களுக்கு எப்பவும் வரும். வந்துட்டு போகுது. நம்ம வாழ்த்திக் கொண்டே இருப்போங்கிறதே வரமாட்டேங்குது. ஏங்க கஷ்டப்பட்டு மன்றத்துக்கு கூட்டிட்டு வந்தேங்க. என்னென்னமோ உடற்பயிற்சி எல்லாம் பண்ணாங்க. அப்புறம் வரவே மாட்டேங்கிறாங்கங்க. அப்படின்னு ஒரு கவலை நம்ம மனசுக்குள்ள வருது. இல்ல விதைத்து நம்ம விட்டோம். இல்லங்கம்மா நம்ம கவலைப்பட வேண்டாம். அவங்களோட கரும அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறத உம் நம்ம தெரிஞ்சுக்கணும். வேற எதுவுமே கிடையாது விதைப்பதுதான் இதுல. நம்மளுடைய கடமை ஆ, அம்மா. கண்டிப்பா. வேதாத்திரியத்தை விதைப்போம். அது விதைப்போம். கண்டிப்பா. விருட்சமாக காலத்தோடு வளரட்டும். அவ்வளவுதான். வளரட்டும். கண்டிப்பாங்க. ஆமா. நம்மள பார்த்தாலே எந்திரிச்சு ஓடுற மாதிரி பண்றாங்களேம்மா. இந்த அம்மாக்கு வேற என்ன, நம்மள கூப்பிடுவாங்கன்னு ஓடிடுவாங்க. ஏன்னா இப்ப மீடியாவே ரொம்ப அவங்களை எல்லாம் உட்கார வச்சிருது, லேடிஸ் எல்லாம். ஆமா, அங்க போனா உடனே சரியாயிருமா? எவ்வளவு மருந்து மாத்திரை சாப்பிடுறேன், சரியாக மாட்டேங்குது. அங்க போனா சரியாயிருமா? இந்த அம்மா 11 மணி ஆனா ஒரு கொடையை பிடிச்சிட்டு சிக்கு சிக்குன்னு போகும். என்னமோ 10,000 20,000 சம்பாதிக்கிற மாதிரின்னா பேசுவாங்க. ஆனாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாம நம்மளுடைய கடமைகளை செய்வோம். வேதாத்திரியத்தை நம்ம விழுதுகளா இருந்து நம்ம காப்போம். உலகம் அமைதி அடையட்டும்னு முழு மூச்சாக மகரிஷி ஒரு சிறந்த தொண்டனாக, உண்மையான ஒரு சீடனாக இருந்து உடற்பயிற்சி தவம் மேற்கொண்டு மற்றவங்களும் வாழட்டும், வாழ்த்துவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம்மா. அதனால நம்மளுடைய கடமைகளை தொடர்ந்து செய்வோம். வருவது எல்லாம் கண்டிப்பா வரும். நாம் இருக்கும்போது இல்லாவிட்டால் கூட காலத்தோடு கண்டிப்பாக உலக அமைதி சமாதானம் கிடைக்கும். கிடைக்காம விட மாட்டாங்க. மகான் நம்மளை எல்லாம் உருவாக்கிட்டாங்க இல்லையா? ரொம்ப அற்புதமாக இருந்தது சுதா கலிங்கன் அம்மா. ஆழ்ந்த சிந்தனை. இந்த மாற்றம் நம்மில் என்ற இந்த சப்ஜெக்ட் நீங்க செகண்ட் பார்ட் ஒரு போடுங்க. நல்லா இருக்குது கேக்குறதுக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம்ப்பா. இத பத்தியே நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்க அந்த காலம் கருதி சுருக்கமாக முடிச்சிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய அருள்பணி சிறக்க இந்த சகோதரியின் அன்பு வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்ங்கம்மா. நன்றிங்கம்மா. கோபத்ரி அம்மா, வாய்ப்பு தந்தமைக்கு மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். சுதாம்மா, அடுத்ததாக இன்னொரு சாந்தி அம்மா கை உயர்த்திருக்காங்க. சாந்தி கண்ணன் அம்மா, அன்மியூட் கொடுத்துட்டீங்களா? வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா அருமையம்மா. நம்ம யாரையும் மாத்த முடியாதுன்னு சொல்றோமோ, இப்ப நம்ம பசங்களையே அவங்க இப்ப ரொம்ப செல்லு பாக்குறாங்க. சொன்னாலும் கேட்க மாட்டேங்க. அவங்களே நம்ம மாத்த முடியும்னா அப்புறம் அவங்க எப்படிமா அவங்க புரிஞ்சுப்பாங்க? இல்ல கண்டிப்பா அவங்க மாறுவாங்க. மாற முடியாதுன்னு இல்ல மாறுவாங்க. அதே
அவங்களுக்கு போர் அடிக்கும். நம்ம வாழ்த்துவோம். நம்ம வாழ்த்து வந்து கண்டிப்பா அதாவது நம்ம உடனே எதிர்பார்க்க கூடாது. அந்த எதிர்பார்ப்பு தான் நமக்கு வந்து அவங்க மாற மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்குதோ ஒழிஞ்சு, கண்டிப்பா சரிம்மா. அந்த அந்த சூழல் வரும்போது கண்டிப்பா மாறுவாங்க. நானுமே ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆ, நைட் எல்லாம் பசங்க கேம் விளையாடி இப்ப அந்த மாரி எல்லாம் இல்ல. அது ஒரு பீரியடா இருந்துச்சு. ரொம்ப நான் ஃபீல் பண்ணுவேன். ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். இப்ப அந்த சரிம்மா. மாரி இல்ல. மாறிருச்சு. ஏன்னா அந்த வாழ்த்து தான். கண்டிப்பா. அந்த நேர காலம் வரும்போது அந்த அமையும் நமக்கு. சரிங்களாங்கம்மா? நம்ம நல்லா வாழ்த்துவோம். படிக்கிறாங்க, நல்லா செஞ்சிடுறாங்க. ஆனா அதோடயே இருக்காங்க. அதுதான்மா. என்னங்கம்மா? ம். நல்லா படிக்கிறாங்க, நல்லா செய்றாங்க. ஆனா அதுதான் அதெல்லாம் அதுதானே மகரிஷியா சொல்லியிருக்காங்க. 10 ஆண்டுகளுக்கு அடுத்து வரக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து அறிவு வந்து கூடிக்கிட்டே போகும். நீங்க பாருங்க நம்ம அம்மா அவங்களுக்கு அந்த அளவுக்கு இருந்திருக்காது. ஆமா, இப்போ ஆமாமா. படிச்சிருந்தாலுமே மொபைல்ல வந்து நெறைய எப்படி சிஸ்டம் ஆப்பரேட் பண்றேன்னு நெறைய தெரியாது. பட் ஆ, இப்பத்த பசங்க பண்றாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அறிவு வளர்ச்சி இருக்கு. கண்டிப்பா மாறுவாங்க. நம்ம நம்ம செய்ய வேண்டியது வாழ்த்து, நல்ல வார்த்தைகள சொல்லணும் குழந்தைகளுக்கு. அவங்களுக்கு இப்ப கேட்கறது இல்ல. நெறைய நம்மலாம் வந்து கேட்டோம். பெரியவங்க சொற்கள வந்து நம்ம கேட்டோம். இப்ப அவங்க ம். கேட்கறது இல்ல. அங்க வந்து மிஸ் ஆகுது. சரிங்களா? நம்ம ஆமாமா. சொல்லணும். எடுத்து சொல்லணும். கண்டிப்பா அவங்களுக்குள்ள வரும். வாழ்த்துங்க. நீங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வாழ்த்துங்க. கண்டிப்பா மாற்றம் வரும். வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வாழ்க வளமுடன்ம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்ங்கம்மா. அருள்நிதி இந்திரா. வாழ்க வளமுடன். அம்மா நீங்க கேட்கலாம். அருள்நிதி இந்திராணி உங்களுக்கு அன்மியூட் குடுத்திருக்கு. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ் வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா. கேளுங்க. ஆ, உங்க கேள்வி. மிக அருமையான ஒரு தலைப்பு, மாற்றம் நம்மில். சகோதரி சாந்தி சுந்தரம் சொன்ன மாதிரி, மாற்றம்ங்கிறது மாற்றம் மட்டுமே நிலையானது. இந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கு ஒவ்வொரு விஷயத்திலையும், சமுதாயத்திலையும் சரி, வீட்லயும் சரி, தனி மனிதர்லயும் சரி, ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடணும். இந்த புது வருஷத்துல இன்னையில இருந்து நாளையில இருந்து ஒரு மாற்றம் வரணும், சரிப்படுத்தணும், எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். இல்ல. ஆனா என்ன பண்றோம், ஒரு விரலை எதிர்த்தாப்புல நீட்டி அவங்க மாறணும்னு நினைக்கிறோம். மிச்சம் 4 விரல் நம்மள நோக்கி நீளுதுங்கிறத நாம மறந்துடுறோம். அந்த விஷயத்த நீங்க வலியுறுத்தி இப்ப சொன்னீங்க. நம்மில் மாறணும். மாற்றம் நம் மனதிலையும், நம்மகிட்ட இருக்கணும். நம்மை பார்த்து மற்றவர்கள் மாறுவார்கள். அதே மாரி கண்டிப்பா. இப்ப சொன்ன மாரி, அ மன்றத்துக்கு வர்றாங்க, போயிடுறாங்க அப்படின்னா, நாம அத செஞ்சு காட்டணும். முதல்ல நம்மகிட்ட தான் இருக்கு. நாம மாறி காட்டணும். அந்த அம்மா மன்றத்துக்கு போறதுல இருந்து வித்தியாசமா இருக்கு அவங்களுடைய நடவடிக்கை எல்லாம். பரவாயில்லையே! என்னன்னு நாமளும் போவோம். அப்படிங்கிற ஒரு தூண்டலை ஏற்படுத்துது. அந்த ம். மாதிரியான விஷயங்கள சொன்னீங்கம்மா. ரொம்ப நல்ல தலைப்பு, நல்ல சிந்தனை உரையம்மா. வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. உங்களுடைய நன்றிங்கம்மா. தொண்டு தொடர வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வேற வாழ்க வளமுடன். யாருக்காவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்கலாம். இந்த தலைப்பை ஒட்டி. வாழ்க வளமுடன். ஜெயலட்சுமி சரவணன் நீங்க கேட்கலாம். உங்களுக்கு அன்மியூட் குடுத்திருக்கு. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்ங்கம்மா. அம்மா யாரும் யாரையும் மாத்த முடியாது அப்படின்னு சொல்றாங்கம்மா. ஏன்னா அவங்களோட குணத்தை நம்ம அப்படியே அனுபவிச்சுக்கணும், எடுத்து இருக்கிறத அனுபவிக்கணும். அவங்க அப்படிதான் அப்படிங்கிறத நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்களேம்மா. அது எதுங்கம்மா? இல்ல அப்படி நம்ம அவங்க சொல்றதுன்னா யாரு சொல்றது நம்ம ஏத்துக்குவோம். நம்ம குடும்பத்துக்குள்ளதான் ஏத்துக்குவோம். ஆமா, வழிபோக்கர் ஆமா. ஒருத்தர் சொல்றது நம்ம ஏத்துக்குமா சொல்லுங்க நிச்சயமா. பாக்கலாம். ஏத்துக்க ஆமாம்மா. மாட்டோம். அப்ப நம்ம குடும்பத்துக்குள்ள ஏத்துக்கணும் அப்படின்னா அது இறையால் நமக்கு கொடுக்கப்பட்டது. அதாவது அவங்களோட கருமாவை நம்ம கழிக்கிறதுக்கும் நம்மளோட கருமாவை அவங்க கழிக்கவும் தான் பிறந்திருக்காங்க. அப்போ ஆமா, அங்க ஆமா. வாக்குவாதம் வர்ற அளவுக்கு நம்ம வைக்க கூடாது. சரி, இருந்திருக்கலாம் சரி. முதல்ல. ஆனா நம்ம இந்த ம். மனவளக்கலைக்குள்ள யாரு வந்திருக்கோமோ ஆ, ஆணாகட்டும், பெண்ணாகட்டும். அந்த குடும்பத்துல இருந்து ம். யார் வந்திருக்கோமோ, அவங்களுக்கு எல்லாமே தெரியும்ல. இதுதான், ஆமா, இதனாலதான் ஆமா, நடக்கும். ஆமா. அப்ப ஆ, அந்த இடத்துல நம்ம ஒண்ணு சாக்ரிஃபைஸ்,
அந்த மாதிரி நம்ம பண்ணி போயிட்டோம்னு சொன்னா அங்க பேச்சுக்கள் வந்து குறையும். அந்த ஓ, அமைதிக்கு சரி பின்னாடி அவங்க யோசிக்கும் போது தெரியும். இது ஓ நாளடைவுல நீங்க கண்டினியூ பண்ணி பாருங்களேன், ஆ அவங்க சரி பேசுறத சரி குறைச்சிருவாங்க கண்டிப்பா. ஓ நம்ம இவ்வளவு சரி கூப்பிட்டு சரி அவங்க பேசுறதே இல்லையே, நம்ம ஏன் பேசணுங்கிறது அவங்களுக்குள்ளேயே அது வந்துரும். அப்போ சரி அந்த இடத்துல சரிங்கம்மா. நம்ம தான் நமக்குள்ள வந்து மாற்றத்தை கொண்டு வரணும். அதுக்கப்புறம் தான் ம். அவங்க கிட்ட வரும். சரிங்களாங்கம்மா? வருவாங்க. வாழ்க சரி வளமுடன். சரிங்கம்மா. ஓகேம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். சரிங்கம்மா, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்மா.